கடும்பு பால் யாருக்கெல்லாம் பிடிக்கும் சொல்லுங்கள். பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இதை கட் பண்ணுறதுல ஒருத்தவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அவர் ஹாப்பி பர்த்டே கேக் கட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சுபா கட் பண்ணி அழகாக எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு பாருங்கள். இதில் என்னென்ன பொருளெல்லாம் சேர்க்கலாம், எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்கள். அந்த கட் பண்ண சந்தோஷத்துலேயே சுபாவும் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. வாங்க இதனோட பெனிஃபிட்ஸ் என்ன, இதில் என்னென்ன சேர்க்கலாம், இதை எவ்வளோ நேரத்தில் நம்ம செஞ்சு முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சீம்பால் தாங்க நம்ம கடும்பு பால் நம்ம வந்து செய்கிறது. இப்போ எல்லாம் வந்து சாதாரண பால்லே கேக்கலாம், அதாவது முட்டைலாம் சேர்த்து நம்ம வந்து புட்டிங் மாதிரி அதெல்லாம் செய்வாங்க. ஆனால் என்ன தான் நம்ம வந்து அந்த மாதிரி செஞ்சு நம்ம வந்து சீம்பாலுன்னு கடும்புன்னு சாப்பிட்டாலும் இந்த சீம்பாலில் செஞ்சு சாப்பிட்ற ஒரு டேஸ்ட்டே வந்து தனிதாங்க. அந்த பால் இருக்கும் இல்லையா, அதில் வந்து செய்கிறது தான் இந்த மாதிரி திக்காக வரும். ஒரு 1/2 லிட்டர் பால் இருந்துச்சுங்க. நான் அது கூட வந்து நான் வெள்ளை பால், அதாவது நார்மல் பால் வந்து ஒரு 200 ml வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். இல்லாட்டி ரொம்ப வந்து ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு பால் இல்லையா, நம்மளுக்கே தெரியும் பால் எந்த அளவுக்கு திக்னஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம வந்து பால் சேர்க்கணும். ரொம்ப கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்தால் தேவை கிடையாதுங்க. இதை வந்து நான் வந்து சாதாரண மாட்டுப்பால் வந்து நான் காய்ச்சி ஆற வச்சுருந்தேன். நீங்கள் பச்சை பால் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது கூட வந்து நான் 1/2 லிட்டருக்கு வந்து ஒரு 300 அந்த அளவுக்கு ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேங்க வெல்லம். நமக்கு நிறைய வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நம்ம இதில் சுக்கு, ஏலக்காய், மிளகு இது 3மே சேர்க்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எதுக்காக இந்த மாதிரினா, சீம்பாலுன்றதுனால ஒரு சிலருக்கு கோல்டெல்லாம் ஆகும். அது இல்லாமல் இந்த சுக்கெல்லாம் போட்டு நம்ம பண்ணோம்னா கோல்ட் ஆகாது, நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் வாசனையாக இருக்கும். மிளகும் அப்படி தான், மிளகுமே நம்ம போட்டு தான் பண்ணணும். சுக்கு வந்து 50 இருக்குது, 40 ரூபாய்க்குன்னாங்க. ஆனால் நாங்கள் 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து அதை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி அரைச்சி, இங்கே பாருங்கள் சூப்பராக வந்து எப்படி ஸ்டோர் பண்ணலாம், இந்த 3 பொருளையும் எப்படி ஸ்டோர் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கலாம்னு சொல்லிவிட்டு அப்படியே நம்ம இந்த குட்டி டிப்ஸ் மாதிரி பார்க்கலாம். நான் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர் தான் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம வந்து நெய் வாங்கணும் இல்லையா, அதில் தான் நம்மக்கிட்ட எது இருக்கோ அதில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம கண்ணாடி ஏர்டைட் கண்டெய்னர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வெளியே ஸ்டோர் பண்ணலாம். 1 இயர் வரைக்காலுமே அதில் பூச்சி பிடிக்காது, அதனோட வாசம் எதுவுமே போகாது. ஆனால் இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் தான் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஃப்ரிட்ஜில் தாங்க வைக்கணும். ஏன்னா வந்து இதனோட வாசம் அது வந்து ரொம்ப டைட்டாகவும் இருக்காது இல்லையா. அதனால் நான் இதில் இந்த மாதிரி பண்ணோம்னா எப்படி ஸ்டோர் பண்ணலான்றதையும் நான் சொல்கிறேன். நான் வந்து ஏலக்காய் வந்து அரைச்சி ஒரு கண்ணாடி இதில் தான் போட்டிருக்கேன். அதை நான் வெளியே தான் வச்சுருப்பேன். அது நல்லா வாசனையாக இருக்குங்க. ஃபுல்லாக அது ஏரே உள்ளே எதுவுமே வெளியே போகாது, உள்ளே வராது. ஒவ்வொரு டைம் நம்ம திறந்து பார்க்கும்போது அந்த ஏலக்காயோட ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். இந்த சுக்கு நல்லா அரைச்சிட்டேன். அந்த திப்பியும் நம்ம நல்லா சலித்து எடுத்து வச்சிட்டோம்னா டீ போடும்போது இல்லைன்னா பால் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி கூட நம்ம குடிச்சிடலாம். அதை நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போட தேவையில்லை. இப்போ வந்து ஏலக்காய், மிளகுத்தூள் எல்லாமே நான் வந்து வீட்டில் அரைச்சி நான் வச்சுருப்பேன். ஏன்னா வந்து நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். எதையுமே மிளகு வந்து லைட்டாக வந்து வறுத்துட்டு நீங்கள் அரைங்க, இதெல்லாம் நல்லா வாசனையாக இருக்கும். சூப்பராக வந்து இந்த வெல்லத்தோடு சேர்த்து நான் வந்து இந்த சுக்கும், ஏலக்காய், மிளகு 3த்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் வந்து நான் பிளாஸ்டிக் கண்டெய்னரில் வந்து மிளகு வந்து நம்ம வீட்டில் நம்ம வந்து ஆம்லேட்டோ இல்லை வேறு ஏதாவது நான் சுபாக்கு வந்து கோல்டு ஆனாலுமே நான் வந்து மிளகு பால் வந்து போட்டு கொடுத்துருவேன். மிளகு இல்லைன்னா மஞ்சள் ஏதாச்சும் ஒன்று நம்ம குழந்தைங்களுக்கு கோல்டு டைமில் போட்டு கொடுத்தோம்னா சளி இன்னும் வராது. அது கூட நம்ம வந்து சுக்கும் போட்டு தரலாம். இந்த மாதிரி தான் நான் ஸ்டோர் பண்ணுவேன். பிளாஸ்டிக்கில் இருக்கிறது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இந்த கண்டெய்னர் வந்து இந்த கிளாஸில் இருக்கிறது நான் வெளியே தான் வச்சுருப்பேன். அது எந்த ஒரு ஸ்மெல்லும் வந்து வெளியே போகலை, பூச்சி எதுவுமே பிடிக்கல, சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ஸ்டோர் பண்ணுங்கள். இப்போ வந்து நல்லா வந்து வெல்லத்தை கரைச்சிட்டு கடைசியாக வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த டிஃபன் பாக்ஸில் தான் நான் ஊற்றிருக்கேன். ஸோ அதை ஒரு பக்கம் வச்சுட்டு நான் அதிலருந்து கொஞ்சமாக பால் எடுத்து இது வந்து திரியாக வர மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஸ்பூனை வச்சு கிண்டிகிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி உடஞ்சி வரும் இந்த சீம்பால் கடும்பு. இதுவுமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நான் அடுத்தடுத்து வர சீம்பாலில் கூட செய்யலாம். ஆனால் எனக்கு இப்போ சாப்பிடணும் போல் இருந்ததுனால அதை கொஞ்சம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து நம்ம இட்லி பானையில் வைக்கலாம். இந்த மாதிரி நான் காலையில் யூஸ் பண்ணேன் இந்த பாத்திரத்தை. அதனால் அப்படியே வந்து ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு நம்ம ஊற்றி வச்சோம்னா
ஒரு 3/4 மணி நேரம், 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் நல்லா வந்து வேக விட்டு எடுத்தோம்னா சூப்பரான ஒரு சீம்பால் ரெடி ஆகிடுச்சிங்க. நம்ம வந்து நான் அந்த மாதிரி ஃபோக் விட்டு பார்த்தேன், எதுவுமே ஒட்டல, சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆனால் வந்து நல்லா ஆற விட்டு நம்ம அதுக்கப்புறமா எடுத்தோம்னா தான் அது நல்லா செட் ஆகும். சூட்டோடு நம்ம அந்த சுட சுட எடுத்தோம்னா அந்த வந்து ஒரு கேக் மாதிரி இருக்காது, அது உடஞ்சி போகும். நல்லா நான் ஒரு மதியானம் இருந்து செஞ்சேங்க. ஈவினிங் சுபா வந்ததுக்கப்புறம் தான் கட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே வச்சுட்டேன். சுபா ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறமா அவங்க வந்து அதை ஆசைப்பட்டாங்க கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா குழந்தைங்களோட சந்தோஷம் தானே நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அதை அவங்களோட ஹாப்பினஸ் தான் அது. அதை கட் பண்ணும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் சுபா ஒரு 4 தட்டு தட்டினதுக்கப்புறமா அந்த சீம்பால் அதுக்கப்புறம் தாங்க அதில் இருந்தே வெளியே வந்தது. அவ்வளோதான், சூப்பரான வந்து எதுவுமே ஒட்டாமல் அழகாக வந்து வந்துருச்சு பார்த்தீங்களா? அவ்வளோதான். இதை நம்ம வந்து கீழேயும் அந்த மிளகு, பெப்பர் எல்லாமே 3 பொடி போட்டு வந்தோம் இல்லையா, அது இருக்கும். நம்ம மேலே திருப்பி பார்த்தாலும் இருக்கும். சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். சுபா கையாலேயே கடைசியாக கட் பண்ணி சாப்பிட்டும் முடிச்சிட்டோம். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக வந்து எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் அவ்வளோ ஒரு சத்து இருக்குதுங்க. எல்லாருமே வந்து கோல்ட் ஆகுன்னு சாப்பிட மாட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி மட்டும் இருக்காதீங்க. கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக எவ்வளோ காசுல இருந்தாலும் கொடுத்து வாங்கி சாப்பிட்லாம். ஏன்னா இதை விற்கவும் செய்கிறாங்க இப்போ சந்தையில். ஸோ கண்டிப்பாக வந்து கிடைச்சிதுன்னா சாப்பிடுங்க. நாங்களுமே வந்து சாப்பிட்டோம், நல்லா இருந்தது. ரொம்ப சாஃப்டாக பாருங்கள். நான் வந்து ஒயிட் அந்த மாட்டுப்பால் தனியாக சேர்த்துருந்தேன் இல்லையா, சாதாரண பால், அந்த அப்போ கூட உடையாமல் நல்லா இருந்தது. இதே நம்ம சேர்க்காம இருந்தோம்னா இன்னும் ஹார்டாக இருந்திருக்கும். அவ்வளோதான், சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வந்து கிடைச்சிதுன்னா ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சுபஸ்ரீ ஜமுனா சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.